ஹாய் மக்களே! எங்க மாமனார் வீட்டு தோட்டத்த சுற்றி பார்க்கலாமா? இந்த ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா டைமில நாங்க வாங்கி வச்சோம் நர்சரிலேருந்து. அப்புறம் இது வந்து பார்க்குறப்போ நல்லா பெருசு பெருசா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வளர வளர குட்டி குட்டி பூவா தான் பூக்க ஆரம்பிச்சது. அதேமாதிரி இந்த மல்லிப்பூவும் சீசனுக்கு தகுந்த மாரி பூக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே இந்த முருங்கை விதை நம்ம வீட்லேருந்து போட்டு அங்கே வச்சேன். அது நல்லா தொழுத்துருச்சு. அதேமாதிரி இந்த கற்பூரவள்ளி தழை இங்கேருந்து கொண்டு போய் வச்சேன். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா ஆகுன்ட்டு. இந்த வெத்தலை கொடி நல்லா படர்ந்து அவ்வளோ அழகா இருக்கும். பெரிய பெரிய வெத்தலையா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகா இருக்கும். அதேமாதிரி இந்த துளசி செடி அதே ஒரே இடத்துலயே தான் பின்பக்கம் இருக்குதுங்க. இந்த கருவேப்பிலை மரம் ரொம்ப வருஷமா இருக்குது. அதோட வந்து பாவக்கா கொடியும் நல்லா படர்ந்து அதில் குட்டி குட்டி பாவக்காய் காய்ச்சிருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த கருவேப்பிலையை நாங்கள் எப்போலாம் போகிறோமோ அப்போலாம் ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. பின்பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த மாரி இதுதான் இந்த இந்த செடிலாம் வச்சுருக்காங்க. முன்பக்கம் பார்த்திங்கன்னா, செம்பருத்தி, அப்புறம் வந்து அரளி, அப்புறம் ஜாதி முல்லை எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.